அமெரிக்காவோட தாக்குதலுக்கு இலக்கான கப்பல்ல இருந்த 3 இந்திய பணியாளர்கள் இறந்துட்டாங்கங்கிற செய்தி இப்ப வெளியாகி இருந்துச்சு. அதாவது ஜூன் மாசம் 11ஆம் தேதி 2026ல தான் அப்படி ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு. ஆரம்பத்தில் வெளியான செய்திப்படி 3 இந்திய பணியாளர்கள் மிஸ்ஸிங்னு தான் சொன்னாங்க. இப்ப அவங்க 3 பேருமே இறந்துட்டாங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. இப்ப உண்மையா அங்க என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம்ங்கிறதால இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. 24 இந்திய பணியாளர்களோட பலாவ் நாட்டோட கொடியோட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இருக்கிற ஓமாண்ட கடற்பரப்புக்குள்ள போய்கிட்டு இருந்த என்டி செட்டபெல்லோ என்கிற எண்ணெய் டேங்கர் வகையான கப்பலுக்கு அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தினதுல 3 இந்திய பணியாளர்கள் இறந்திருக்காங்கிறத சர்வதேச மீடியாக்கள் இப்ப உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பல் அமெரிக்காவோட அனுமதியை மீறி ஈரானோட வர்த்தகத்தில் இணைஞ்சிருந்தாங்க. நாங்க எவ்வளவோ இவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் அதை பெருசா கண்டுக்காம தொடர்ந்தும் போனதால தான் நாங்க அந்த கப்பல்ல என்ஜின் ரூமை குறிவச்சு ஒரு துல்லியமான தாக்குதலை நடத்தினோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு இந்த கப்பல்ல என்ஜின் ரூம் பகுதியில் பெரிய ஒரு ஓட்டை விழுந்ததால அந்த கப்பல் ஒரு மூழ்கிற நிலைக்கு போயிருக்கு. உடனே அந்த கப்பல்ல இருந்த டீம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவசர உதவிக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த அழைப்பு வந்ததால உடனே ஓமான் நாட்டோட அதிகாரிகளும் மீட்பு குழுவும் துரிதமா செயல்பட்டு அந்த இடத்துக்கு போய் அங்க இருந்த பணியாளர்களை மீட்டிருக்காங்க. மொத்தமா அந்த கப்பல்ல போனது 28 பேரு. அதுல இந்திய பணியாளர்கள் 24 பேரு. அங்க இருந்த ஆட்களை மீட்டெடுத்ததுக்கு பிறகுதான் தெரியுது 25 பேர் தான் உயிரோட இருக்காங்க. அதுல 3 இந்திய பணியாளர்கள் மிஸ்ஸிங் என்கிறது. அப்ப இந்த கணக்குப்படி பார்த்தா மொத்தம் 24 இந்தியர்களோட சேர்த்து மொத்தமா 28 பேர் போயிருக்காங்க. அதுல 21 இந்தியர்கள் உட்பட 25 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. அதுல 3 இந்திய பணியாளர்கள் தான் மிஸ் ஆகி இருக்காங்க என்கிற செய்தி முந்த நாள் வெளிவந்தது. இப்ப நேத்து வந்த செய்தியில அந்த 3 பேரும் இறந்துட்டாங்கிறத அவங்களோட உடலை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி இருக்காங்க. டெக்கடட் பதவியில இருந்த ஆதித்ய சர்மாவும், என்ஜின் ஃபிட்டர் பதவியில் இருந்த சிவானந்த் சௌரசியாவும், சீஃப் என்ஜினியர் பதவியில் இருந்த பட்னாலா சுரேஷ் என்கிற இந்த 3 பேரும் தான் இதுல இறந்து போன பணியாட்கள். இந்த விஷயத்துக்கு பிறகு இந்திய அரசாங்கம் உடனடி அமெரிக்காவோட தூதுவரை அழைச்சி கப்பல் பணியாளர்கள் உயிர்கள் மிகவும் பெருமதி வாய்ந்ததுங்கிறத அறிவிச்சிட்டு அவங்களோட அதிகாரபூர்வமான ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்களா ஒரு செய்தியும் அதுக்கு பின்னால் அப்படியே வந்துச்சு. ஹோர்முஸ் கடல் வழி பாதைங்கிறது உலக எண்ணெய் வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான ஒரு பாதைங்கிறதால இந்த பகுதியில் நடக்கிற இப்படியான சம்பவங்கள் கப்பல் காப்புறுதிக்கான செலவை அதிகரிக்க வைக்கிறதோட உலக எண்ணெய் சந்தையில் அதுக்கான விலையையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லலாம். போர் நடக்கிற நாடுகளில் இருக்கிற அப்பாவி மக்கள்ல உயிர் போறதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேயோ இருக்கிற நாடுகளில் இருந்து அவங்களோட குடும்பத்துக்காக வேலை செய்யறதுக்கு வந்து அநியாயமா இப்படியான தாக்குதல்ல அவங்களோட உயிர் போறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே இயலாத ஒரு விஷயம். இப்படியான தாக்குதலுக்கு இந்தியா வெறுமனவே கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சுக்க இருக்காம அவங்களோட நாட்டு மக்கள உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கிற வகையில் அமெரிக்காவோட ஒரு வினைத்திறனான ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது ஒரு நல்ல திட்டத்தையோ அமலுக்கு கொண்டு வருவாங்களா இருந்தா அது மிகவும் சுவாரஸ்யமாகவும் நல்ல ஒரு விடயமாகவும் இருக்கும். இது போல ஏதாவது திட்டங்கள் இப்ப அமலுக்கு வருதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மத்திய கிழக்கில் நடக்கிற அடுத்த புதிய தகவல்களோடு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முதல்ல இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணிட்டு என்னுடைய இந்த முயற்சிக்கு ஆதரவு தர வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.